விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு வழக்குகளை இணையம் மூலமாக பதிவு செய்யும் முறையை கண்டித்து விழுப்புரம் அனைத்து வழக்கறிஞர்கள் சார்பில் சாலை மறியல் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், வணக்கம். நீதிமன்றத்தில் வழக்குகளை இணையம் மூலமாக பதிவு செய்யும் முறையை கண்டித்து வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்க? வணக்கம் மகன். கீழமை நீதிமன்றத்தில் தொடுக்கப்படும் வழக்குகளை ஆன்லைனில் பதிவு செய்யும் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் ஆன்லைனில் பதிவு செய்யும் முறைக்கு போதிய கட்டமைப்பு செய்துவிட்டு இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும், கட்டமைப்பு ஏற்படுத்தும் வரை பழைய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி விழுப்புரம் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வளாகம் முன்பாக திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு வழக்கறிஞர்கள் சங்கத்தை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சாலையில் வழக்கறிஞர் சாலையில் அமர்ந்திருந்த போது பின்னால் வந்த கார் ஓட்டுநர் ஒதுங்கி செல்ல முயன்ற போது வழக்கறிஞர்களும் கார் ஓட்டுநர்களும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் போலீசார் வழக்கறிஞர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை தொடர்ந்து சாலை மறியலை கைவிட்டு வருகின்ற 19ஆம் தேதி சென்னை உயர் நீதிமன்றம் வளாகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்து கடந்து சென்றனர். இதனால் திருச்சி சென்னை சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி வினோத்.